ஹாய், இந்த வீடியோவில் நம்ம கேதரிங் ஃபுட் வச்சு கேதர்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம ஃபூட்டர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவோம். பட் கேதரிங் ஃபுட்டுக்கு கம்ப்ளீட் ஷாங்கே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன்ல, அதுக்கு பேர் வந்து ஷாங்க்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷாங்க். ஸோ அந்த ஷாங்க் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேதரிங் ஃபுட்டை டைரெக்டாக அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட த்ரெட் டென்ஷன் இருக்குல்ல, ஸோ இன் பிட்வீன் 3 to 4 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம்ல, நார்மல் சூயிங்க்கு 3 to 4 த்ரெட் டென்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ கேதர்ஸ்க்கு பார்க்க போனீங்கன்னா 3 to 4ன்றது ரொம்ப லூஸ் ஸ்டிச் விழும். உங்களுக்கு கேதர்ஸ் ரொம்ப க்ளோஸாக வேணும் அப்படின்னா 9, 8 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மீடியம் கேதர்ஸ் வேணும் அப்படின்னா 6 பாயிண்ட் இல்லை 7 பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக கேதர்ஸ் வேணும்னா யூ கேன் கோ அஹெட் வித் 4, 3 இல்லை 5 வச்சுக்கலாம். இங்கே நான் இப்போ 7 வச்சுக்கிறேன். எதுனா வந்து மீடியம் கேதர்ஸ் வரும். ஸோ ஒரு ஸ்க்ராப் ஃபேப்ரிக்கில் தான் நான் உங்களுக்கு இங்கே டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு 2-3 ஸ்டிச் வந்தோடனே நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேப்ரிக்கை இழுக்காதீங்க, அப்படியே லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கேதர்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வருது பாருங்கள். ஸோ இதுதான் மீடியம் கேதர்ஸ், ப்ராப்பராக ஒரு அலைன்டான ஒரு மீடியம் கேதர்ஸ். அந்த மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்து கட் பண்ணக்குள்ளே இழுக்காதீங்க, இழுத்திங்கன்னா வந்து கேதர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, லூஸாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் ப்ராப்பரான கேதர்ஸ் நமக்கு வரும். ஸோ இப்போ த்ரெட் டென்ஷன் வந்து நான் 9 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 9 இன்ச்சுக்கு பாருங்கள் கேதர்ஸ் நல்லா க்ளோஸாக வருது. ஸோ 7க்கு வந்து நமக்கு மீடியம் கேதர்ஸ் வந்தது. இது வந்து 9 இன்ச்க்கான கேதர்ஸ். சாரி, நம்பர் 9க்கான கேதர்ஸ். இது இன்ச் கிடையாது, அது நம்பர்ஸ். ஓகே, 7ஓட கேதர்ஸ் பார்த்தோம், 9க்கான கேதர்ஸ் பார்த்தோம், நம்பர் 9. ஸோ இப்போ 2 ஃபேப்ரிக்கை ஒரே டைமில் எப்படி கேதர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு கேதரிங் ஃபேப்ரிக்கை வந்து இன்னொரு பிளெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாகவே வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் இங்கே. ஸோ கீழே வந்து பாட்டமில் வந்து நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கை கேதர் பண்ணுமோ அதை வந்து பாட்டமில் வச்சுடுங்க. எந்த ஃபேப்ரிக் கூட அந்த கேதர்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுமோ, அதாவது பிளெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை வந்து அந்த கேதரிங் ஃபுட்டில் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளே வச்சுடுங்க. ஸோ நீங்கள் கேதர்ஸ் கொடுக்க போகிற ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் பிளெயின் ஃபேப்ரிக்கை விட, ஏன்னா அந்த ஃபேப்ரிக் சுருங்கும்ல. ஸோ அதனால் அதை எக்ஸ்ட்ராவாக எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது, டைட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாட்டமில் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கேதர்ஸ் விழுந்து நம்மளோட பிளெயின் ஃபேப்ரிக் கூட அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்கர்ட்கெல்லாம் பாட்டமில் ஃப்ரில்ஸ் வைக்கணும்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ கேதரிங் ஃபுட் யூஸ் பண்ணி கேதர்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ சிலர்கிட்ட வந்து கேதரிங் ஃபுட் இருக்காது. ஸோ இல்லாமல் எப்படி கேதர்ஸ் பண்ணுறது, ஒரு சிம்பிள் டெக்னிக் எப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ நம்ம மேனுவலாக கேதர்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம கேதரிங் ஃபுட் யூஸ் பண்ண முடியாது, நார்மல் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த நார்மல் ஃபுட்டருக்கு நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன ஃபேப்ரிக்கில் கேதர் பண்ணுமோ அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக எடுத்திங்கன்னா அதில் கேதர்ஸ் பண்ண முடியாது. ஐ மீன் ரொம்ப வித்து வந்து கம்மியாக எடுத்திங்கன்னா கேதர்ஸ் பண்ண முடியாது. ஸோ கேதர் பண்ணுறதுக்கு உங்களோட 2 விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. ஃபூட்டருக்கு பக்கத்தில் சைடில் 2 ஃபிங்கர்ஸையும் ஃப்ளாட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேப்ரிக்கை அந்த ஃபூட்டர் பக்கமாக புஷ் பண்ணுங்கள். ஸோ புஷ் பண்ணும்போது கேதர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த கேதர்ஸ் நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கேதரிங் ஃபுட்டை விட இந்த ஃபுட்டை நம்ம மேனுவலாக பண்ணுறோம்ல, அந்த கேதர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். இதில் என்னென்னா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ கேதர்ஸ் வேணுன்றதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ஈஸியாக. பட் கேதரிங் ஃபுட்டரில் நம்ம பண்ணும்போது நம்ம கேதர்ஸ் அதிகமாச்சுன்னா ரிமூவ் பண்ணணும், கம்மியாச்சுன்னா வந்து எக்ஸ்ட்ரா கேதர்ஸ் வைக்கணும். இங்கேயும் அதே தான், பட் கம்பேரிட்டிவ்லி இந்த கேதர்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள்.
ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேதரிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மேனுவல் கேதர்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம கேதரிங் ஃபுட் யூஸ் பண்ணி கேதர்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்களோட ஆன்லைன் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.